Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th physics unit 2 kinematicsல ஒரு புது numerics. An object is executing uniform circular motion with an angular speed of pi by 12 radian per second. At t is equal to 0, the object starts at angle theta equal to 0. And what is the angular displacement of the particle after 4 seconds? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்குலர் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க ஒமேகா ஈக்குவல் டு பை பை 12 ரேடியன் பெர் செகண்ட். டி ஈக்குவல் டு ஜீரோல தேர் இஸ் நோ டிஸ்பிளேஸ்மெண்ட், தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ. அட் டி ஈக்குவல் டு 4ல வாட் இஸ் த தீட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ஆங்குலர் வெலாசிட்டிக்கு ஃபார்முலானா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டபிள்யூ ஈக்குவல் டு டி தீட்டா பை டிடி. நமக்கு டி தீட்டா தான் வேணும். ஸோ டிடி இங்கிட்டு கொண்டு வந்துட்டோம். ஸோ ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் இருந்தால் நெக்ஸ்ட் ஸ்டெப் இன்டகிரேட் போத் சைட். ஸோ ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணும்போது ஆங்கிள் வந்து 0 டு தீட்டான்ற லிமிட்ல இன்டகிரேட் ஆகும். அண்ட் டைம் வந்து 0 டு 4 செகண்ட். இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ் வந்து எக்ஸ், அது மாதிரி இன்டெக்ரல் ஆஃப் டி தீட்டா வந்து தீட்டா. அண்ட் ஒமேகான்றது பை பை 12 ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அண்ட் டிடியை இன்டெகிரல் பண்ணால் டி. அண்ட் டியோட லிமிட்ஸ் வந்து 0 டு 4, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ லோயர் லிமிட் 0னால வி கேன் எக்ஸ்க்ளூட். ஸோ அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணும்போது பை பை 12 இன்ட்டு 4. ஸோ 4 1s are 4, 4 3s are 12. ஸோ பை பை 3. ஸோ பைன்றது 180. So 180 by 3 na 60 degree. So at 4 second, particle makes angle of projection around 60 degree. So இது ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு தெரிய வேண்டியது ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான். ஸோ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அடுத்த வீடியோவில் இதுக்கு அடுத்த நியூமரிக்ஸ் நம்ம பார்ப்போம் கைனமெட்டிக்ஸ்லேருந்து. தேங்க்யூ.